வணக்கம். தமிழ் திரையுலகம் மற்றும் தமிழக அரசியல் களம் எனும் இந்த இரண்டிலும் ஒரு முடிசூடா மன்னனாக, ஒரு சரித்திர நாயகராக, ஒரு சாதனை நாயகராக, ஒரு சகாப்தமாக மக்களுடைய உள்ளங்களில் மிக பிரகாசமாக ஒளிர்ந்து அன்றும் இன்றும் என்றும் இனி எப்பொழுதும் எவர் ஒருவராலும் நிகழ்த்தி காட்டிட இயலாத கள அதிசயங்களை, வரலாற்று சிறப்புகளை, திரை மற்றும் அரசியல் என இந்த இரண்டு கடங்களிலும் ஒரு சேர நிகழ்த்தி காண்பித்து தனக்கு ஏற்பட்ட எண்ணிலடங்கா சோதனைகளை சாதனைகளாக்கி உலக அளவில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் என்றால் அது மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் ஏழை பங்காளர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது திரைத்துறை வாழ்க்கை மற்றும் அரசியல் பொது வாழ்வு என்பது ஆரம்ப காலத்தில் எண்ணற்ற இன்னல்கள், சோதனைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், தாக்குதல்கள் என்பதை உள்ளடக்கியதாக இருந்தாலும் தனது துணிச்சல், ஆற்றல், நிதானம், அறிவார்ந்த சிந்தனை, மனிதநேய எண்ணங்கள், செயல்கள், குறிப்பாக மக்களின் ஏகோபித்த ஆதரவு போன்றவற்றால் பின்னாளில் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக அவர் ஆனார் என்பதே வரலாறு. அந்த வகையில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது அரசியல் களம் மற்றும் அது சார்ந்த தேர்தல் களம் என்பது மிக முக்கியமான ஒன்று. காரணம், தனது அரசியல் எதிரிகளால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்ட எண்ணற்ற இன்னல்கள், தாக்குதல்கள், சோதனைகள், வேதனைகள் போன்றவைகள் அன்று தொட்டு இன்று வரை தமிழக அரசியல் களத்தில் வேறு எந்த ஒரு அரசியல் தலைவரும் சந்தித்திராத அனுபவங்கள். தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி இந்திய அரசியல் களம் என்று எடுத்துக்கொண்டாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்ற ஒரு அரசியல் தலைவர் தனது அரசியல் எதிரிகளால் ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர் இன்னல்கள், தாக்குதல்கள், பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை என்றே சொல்ல வேண்டும். காரணம், புரட்சி தலைவருடைய ஆத்மார்த்தமான சுயநலம் இல்லாத மக்கள் நல பணிகளின் காரணமாக மக்களின் அமோக ஆதரவை, அன்பை, பாசத்தை புரட்சி தலைவர் அவர்கள் பெற்றிருந்த காரணத்தால் அது தங்களது கட்சிகளின் அரசியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது தங்களது கோபமான பார்வையை கொண்டிருந்தனர் அவரது அரசியல் எதிரிகள். ஆம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்தது முதலே தனது அரசியல் எதிரிகளின் சொல்லோனா இன்னல்களுக்கு உள்ளானார். 1953 திமுகவில் சேர்ந்தபொழுதே எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியினரின் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதுபோல் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கிய பின்னரோ தனது முந்தைய கட்சியான திமுகவினரின் கடுமையான எதிர்ப்பை, இன்னல்களை, தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்படியான ஒரு மோசமான அரசியல் சூழலில் பாதுகாப்பு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத அளவிற்கு அத்தியாவசிய ஒன்றாகி போனது என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படியாக தனது அரசியல் எதிரிகளால் தனக்கு ஏற்பட்ட எண்ணிலடங்கா இன்னல்களை, சோதனைகளை, தாக்குதல்களை தனது துணிச்சல், வீரம், தன்னம்பிக்கை, மக்களின் அபார செல்வாக்கு, ஆதரவு இவற்றுடன் தனக்கு தோள் கொடுத்து பாதுகாப்பளித்த தனது மெய் காப்பாளர்களின் துணிச்சலான செயல்பாடுகளினால் மகத்தான வெற்றி பெற்று ஒரு சரித்திர நாயகராக, சாதனை நாயகராக, மாபெரும் மக்கள் தலைவர் ஆனார் என்பதே வரலாறு. அவ்வாறான போராட்டங்கள், சோதனைகள் நிறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆரம்பகால அரசியல் களம் தொடர்ந்து புரட்சி தலைவருடைய இறுதி காலம் வரை புரட்சி தலைவருக்கான பாதுகாப்பு பணியில் உண்மையுடனும், நேர்மையுடனும், உறுதியுடனும், துணிச்சலுடனும் செவ்வனே செயல்பட்டு வந்துள்ள வீர மறவர்கள்தான் புரட்சி தலைவருடைய மெய்யான இந்த மெய் காப்பாளர்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது மெய் காப்பாளர்களில் ஒருவராக பணியாற்றியுள்ள எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் பயணித்த அரசியல் மற்றும் தேர்தல் சமயத்து புகைப்படங்களை சேமிக்கும் ஆவலில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நாம் சென்று சேமித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அரசியல் களத்தில் அவர் பயணித்த புகைப்படங்கள் சிலவற்றை இங்கு காட்சிப்படுத்துவதில் நாம் மெத்த மகிழ்வு கொள்கிறோம். இதற்கு முன்னரே புரட்சி தலைவருடைய போராட்ட அரசியல் களத்தில் அவருக்கான பாதுகாப்பு பணியில் எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் உட்பட
மற்றுள்ள மெய்காப்பாளர்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றியுள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எமது யூடியூப் காணொலியில் காட்சிப்படுத்தியுள்ளோம் என்றாலும் இப்பொழுது அதில் சற்று வித்தியாசமாக புகைப்படங்கள் தொடர்பான நிகழ்வுகளை குறிப்பிட்டு காட்சிப்படுத்த விரும்புவதில் மெத்த மகிழ்வு கொள்ளும் அன்பன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது போராட்ட அரசியல் களத்தில் மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டிய புகைப்படம் இது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அரசியல் பொது வாழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாவற்றிலும் குறிப்பாக தேர்தல் சமயத்து புகைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் தனித்துவமான மகத்துவமான வரலாற்று சிறப்புகள் பல இருப்பினும் இந்த குறிப்பிட்ட புகைப்படம் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று. ஆம், தனது தூய்மையான உண்மையான ஆத்மார்த்தமான மக்கள் நல பணிகளின் காரணமாக தனது அரசியல் எதிரிகளால் எண்ணற்ற சோதனைகள் தாக்குதல்களை எதிர்கொண்டு பின்னர் மக்களின் ஏகோபித்த ஆதரவினால் அபார செல்வாக்கினால் இறுதியில் வெற்றி பெற்றதற்கு பின் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் இது. திரை உலகில் இருக்கும் காலங்களிலேயே எண்ணற்ற மக்கள் நல பணிகளை செய்து வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆட்சி எந்திரத்தின் மூலம் மேலும் தமிழக மக்களுக்காக சிறப்பாக பணியாற்ற அதிக அளவில் வலிமையுடன் உழைத்திட தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி அதிகாரத்தில் மக்களால் அமர வைக்கப்பட்டதற்கு பின் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் இது. புகைப்பட நாள் 30/6/1977. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த புகைப்படத்தை எடுத்தவர் அப்பொழுது மக்கள் செய்தி தொடர்பு அரசு துறையில் பணியாற்றிய புகைப்பட கலைஞர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகைப்படத்தில் முதல்வர் புரட்சி தலைவருக்கு அருகே இருப்பது அவரது தனி பாதுகாவலர்களில் ஒருவரும் எமது தந்தையாருமான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த புகைப்படத்தை பெற வேண்டி அப்பொழுது நாம் சென்னை தலைமை செயலகம் சென்று அங்கிருந்து இந்த புகைப்படத்தை கேட்டு பெற்று பின் பத்திரிகை இதழ்களுக்கு வழங்கினோம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அன்றைய தினம் சென்னை ராஜாஜி அரங்கில் ஆளுநர் திரு பிரபுதாஸ் பட்வாரி அவர்களால் முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டதற்கு பின் அப்பொழுதைய மவுண்ட் சாலையில் தன்னால் வைக்கப்பட்ட தனது அரசியல் ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு அருகில் அமைக்கப்பட்ட மேடையில் நின்று கொண்டு தன்னை காண தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து உணர்வுபூர்வமாக வந்திருந்த சுமார் 10 லட்சம் தொண்டர்களை மெத்த மகிழ்ச்சியுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்து தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளும் அற்புத காட்சி இது. இது போன்றதொரு உணர்வுபூர்வமான மெய் சிலிர்க்க செய்யும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அன்றும் இன்றும் என்றும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் ஏற்படாத அரசியல் நிகழ்வு என்று சொல்வதில் இருவேறு கருத்துகளுக்கு நிச்சயம் இடமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அன்றைய தமிழகத்தின் மக்கள் தொகை என்பது சுமார் 4.5 கோடி மட்டுமே. அந்த நிலையில் அப்பொழுதே சுமார் 10 லட்சம் பொதுமக்களும் தொண்டர்களும் தமிழகம் முழுவதிலும் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை காண தங்களது சொந்த செலவில் சென்னைக்கு வந்திருந்தனர் என்பதே ஒரு முக்கிய சாதனை நிகழ்வு. இப்பொழுது சுமார் 8 கோடி மக்கள் தொகை இருக்கும் தமிழகத்தில் இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த அளவிற்கு தங்களது சொந்த செலவில் உண்மையாக ஆத்மார்த்தமாக அன்பாக பாசமாக நேசமாக மக்கள் கூடுவார்கள் என்றால் அது நிச்சயம் சாத்தியமில்லை என்பதே சத்தியமான உண்மை. அவர்தான் மக்களின் உண்மையான மக்கள் தலைவர், மனிதநேயர், பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த புகைப்படத்திற்கும் ஒரு வரலாற்று சிறப்பு உண்டு. இந்த புகைப்படம் 1962ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் தஞ்சாவூரில் எடுக்கப்பட்டது. ஆம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக அப்பொழுது இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது அவரது தேர்தல் வெற்றிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் அவரது மெய்காப்பாளரும் எமது தந்தையாருமான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சேலத்தை சேர்ந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் திரு ER கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் கட்சியினர் இருக்கின்றனர். இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொகுதி முழுமைக்குமான தீவிர பிரச்சாரத்தினால் கடும் உழைப்பினால் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. காரணம், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை எதிர்த்து களம் காண்பவர் அந்த தொகுதியின் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு பரிசுத்த நாடார் அவர்கள். அந்த வகையில் புரட்சி தலைவருடைய பிரச்சாரம் மட்டுமே திமுக வேட்பாளர் கலைஞர் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதே நிதர்சன உண்மையாக இருந்தது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தனது மனைவி சதானந்தவதி அம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் சென்னையிலிருந்து கிடைக்கப்பெற்றும் அதை மனதிற்கொண்டு கடத்த இதயத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தை முற்றிலும் புறக்கணித்து விடாமல் கழகத்தின் வேட்பாளர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற தனியாத தாகத்துடன் தனது அரசியல் ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்கிற உண்மையான கட்சி விசுவாசத்துடன் தொகுதி முழுவதும் தேர்தல் வெற்றிக்காக மிக கடுமையாக உழைத்து, குறிப்பாக ஏராளமான தெருமுனை கூட்டங்களில் அடல் பறக்க பேசி கழக வேட்பாளர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பது வரலாற்று உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கடுமையான உழைப்பினால் கிடைக்கப்பெற்ற இந்த வெற்றிக்கான பரிசாக தனது மகிழ்ச்சியின் அடையாளமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சட்டமன்ற மேல் சபை உறுப்பினராக பெருமைப்படுத்தி கௌரவித்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவ்வாறாக இந்த புகைப்படம் தொடர்பான இன்னும் ஏராளமான மறக்க இயலாத வரலாற்று நிகழ்வுகளை உடனிருந்த வகையில் எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்களது அனுபவ நினைவலைகளாக முன்னரே நாம் பல்வேறு பத்திரிகை இதழ்களில் நிறைவே பதிவு செய்து வந்துள்ளோம். அதுபோல் விகடன் பிரசுரத்திலிருந்து வெளியான எமது மனித புனிதர் எம்ஜிஆர் நூலிலும் இந்த தேர்தல் குறித்த மேலும் பல முக்கிய நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளோம் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த புகைப்படம் 1979ஆம் வருடம் மதுரை மாநகராட்சியை புரட்சி தலைவருடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றிய பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த சமயத்தில் மதுரையில் கட்டுக்கடங்கா மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட தருணம். பிரச்சார வாகனத்தில் புரட்சி தலைவருடன் அவரது மெய் காப்பாளர்களான திரு N. சங்கர் அவர்கள் மற்றும் எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவருடைய வாகன ஓட்டுநர் திரு கதிரேசன் அவர்கள் மற்றும் கட்சியினர் இருக்கின்றனர். இந்த புகைப்படம் தமிழகத்தில் எடுக்கப்பட்டது அல்ல. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்மகளூரில் 1978ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. புரட்சி தலைவருக்கு அருகே அவரது மெய் காப்பாளரும் எமது தந்தையாருமான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். அப்பொழுது நடைபெற்ற சிக்மகளூர் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் வேட்பாளராக சிக்மகளூர் தொகுதியில் போட்டியிட்ட சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேட்பாளர் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருக்காக தனது சொந்த செலவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட படம். தமிழகத்தை போன்றே கர்நாடகத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் மாபெரும் வரவேற்பு கொடுத்து அவரை காண அதிக ஆர்வம் கொண்டு முண்டி எடுத்து செல்லும் உணர்வுபூர்வமான காட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது தேர்தல் பிரச்சாரம் காரணமாக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அமோக வெற்றி பெற்றதும் வரலாற்று உண்மை. 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற மதுரை மாநகராட்சிக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் அவரது மெய்காப்பாளர்கள் திரு N. சங்கர் அவர்கள் மற்றும் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் 1974ஆம் வருடம் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்றிருந்த பொழுது எடுக்கப்பட்ட படம். விலைவாசி உயர்வை எதிர்த்து அப்பொழுது மதுரையில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்த புரட்சி தலைவர் அதன்படி மதுரையில் மக்களை சந்திக்க செல்லும் காட்சி. படத்தில் புரட்சி தலைவருடன் திரு K. கிருஷ்ணசாமி அவர்கள்,
புரட்சி தலைவருடைய மேலாளர் சத்யா ஸ்டுடியோ திரு பத்மநாபன் அவர்கள் மற்றும் மெய்காப்பாளர்கள் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் திருமலை அவர்கள். இந்த புகைப்படம் 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எடுக்கப்பட்டது. படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் அவரது மெய்காப்பாளர்கள் திரு தர்மலிங்கம் அவர்கள் மற்றும் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கும் பெயர்களை தனது மெய்காப்பாளர்களிடம் சொல்ல, அவர்கள் பிள்ளைகளின் பெற்றோர்களிடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வைக்கும் பெயர்களை உரக்கச் சொல்வார்கள். இவ்வாறாக எண்ணற்ற பிள்ளைகளுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயர்களை சூட்டியுள்ளார்கள். அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்டவர்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்கள். சுமார் 5 வயது பிள்ளைகளுக்கும் கூட பெயர் சூட்டியுள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயர் சூட்டினால்தான் தங்களது பிள்ளைகளுக்கு பெயரையே வைப்போம் என புரட்சி தலைவருடைய வருகைக்காக மக்கள் காத்திருந்த உணர்வுபூர்வமான நிகழ்வுகளெல்லாம் அரசியல் அரங்கில், அரசியல் பொது வாழ்வில் மாபெரும் மக்கள் தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திட்ட பெருமை மற்றும் சிறப்பு. 1973ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் கலந்து கொள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்றிருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம். மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்லும் காட்சி. அருகே அவரது மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த மாநாட்டில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேல் ரசிகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு சமயத்திலும் ஊன் உறக்கமின்றி கட்சி கொடியேற்றி கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கொடியேற்றும் இடம் மாஹே, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதி. 1974ஆம் வருடம் நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தனது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்காக அங்கு பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வாறு இரவு சமயங்களிலும் கழக கொடியேற்றி கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் காட்சி. புரட்சி தலைவருடன் அவரது மெய்காப்பாளரும் எமது தந்தையாருமான திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். புதுச்சேரியில் 1974ஆம் வருடம் நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்தது. கழகத்தின் சார்பில் திரு ராமசாமி அவர்கள் முதலமைச்சரானார். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஆழ்ந்த பற்றும் பாசமும் நேசமும் கொண்ட பம்மலைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தனது வீட்டில் விளைந்த ஒரு பெரிய பரங்கிக்காய் ஒன்றினை தனது ஆழ்ந்த அன்பின் அடையாளமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்து மகிழும் நிகழ்ச்சியான காட்சி. புரட்சி தலைவருடன் திரு K. கிருஷ்ணசாமி அவர்கள், திரு பம்மல் நல்லதம்பி அவர்கள், புரட்சி தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் போன்றவர்கள் இருக்கின்றனர். இந்த புகைப்படம் 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் சமயத்தில் எடுக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட திரு STK ஜக்கையன் அவர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. பிரச்சார வாகனத்தில் புரட்சி தலைவருடன் அவரது மெய்காப்பாளர்கள் திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றனர். இந்த தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு STK ஜக்கையன் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1980ஆம் வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் அவரது மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்னையை அடுத்த ஆவடியில் 1973ஆம் ஆண்டு
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொது கூட்டத்திற்கு செல்லும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த அப்போதைய சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த திரு ஜேபிஆர் அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவருடைய மெய்காப்பாளர் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு முத்து அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவருடைய வாகன ஓட்டுநர் திரு கதிரேசன் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் திருமுல்லை வாயில் பகுதியில் புரட்சித் தலைவருடன் சென்ற வாகனங்கள் அனைத்தும் அப்போதைய திமுக ஆட்சியாளர்களால் வரிசையாக பலமாக தாக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வாகனத்தை எதிரிகள் நெருங்கும் சமயம் புரட்சித் தலைவருடைய வாகன ஓட்டுநர் திரு கதிரேசன் அவர்கள் மிக சாதுரியமாக, மிக சாமர்த்தியமாக வாகனத்தை எதிரிகளின் கூட்டத்திலிருந்து வளைந்து நெளிந்து ஓட்டிச் சென்று வெளியில் பாதுகாப்புடன் கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் ஆவடி டிஎஸ்பியாக இருந்தவர் திரு KP ராமச்சந்திரன் அவர்கள். இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக அரசில் சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்தபொழுது அரசு சார்பில் புரட்சித் தலைவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். அப்போதைய திமுக ஆட்சியாளர்களின் நெருக்கடியால் புரட்சித் தலைவருக்கு அந்த வன்முறை சமயத்தின் போது தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாத தனது நிலையினை, தனது இயலாமையை பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் திரு KP ராமச்சந்திரன் DSP அவர்கள் கூறி வருத்தப்பட்ட நிகழ்வு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வாறாக தனது அரசியல் எதிரிகளின் சொல்லோனா தாக்குதல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு ஆகச்சிறந்த மக்கள் பணி ஆற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1973ஆம் வருடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரஷ்ய பயணம் மேற்கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வழியனுப்பும் தருணத்தில் அவருடன் அவரது மெய்காப்பாளர்கள் திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு சங்கர் அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள். திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்றதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரஷ்ய நாட்டிலிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தஞ்சை கண்ணப்பர் திடலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழியனுப்பு கூட்டம் ஒன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முன்னதாக ரஷ்யா செல்லும் முன் டெல்லியில் ஜனாதிபதி VV கிரி அவர்களையும் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்து உரையாடினார்கள். அதுபோல் டெல்லியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. பின் டெல்லியிலிருந்து மாஸ்கோ சென்றடைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அங்கு மக்கள் மகத்தான வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பின்னர் ரஷ்ய நாட்டின் அர்மீனிய குடியரசின் தலைநகருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்றார். மாஸ்கோவில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இந்திய அரசின் அமைச்சர் ஐக்கிய குஜரால் அவர்கள் வெகுவாக பாராட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த மேலும் பல தகவல்களை எமது மனித புனிதர் எம்ஜிஆர் நூலில் உலக வரைபடத்தில் எம்ஜிஆர் எனும் தலைப்பில் விரிவாக கூறியுள்ளோம். 1977ஆம் வருடம் சோழவந்தான் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட மதுரை மாவட்ட அப்போதைய செயலாளர் திரு பாலகுருவ ரெட்டியார் அவர்களை ஆதரித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் காட்சி. மேடையில் புரட்சித் தலைவருடன் மாவட்ட செயலாளரும் வேட்பாளருமான திரு பாலகுருவ ரெட்டியார் அவர்கள் மற்றும் மதுரை மாவட்ட அதிமுக செயல் வீரர் திரு பழக்கடை பாண்டியவர்கள், திரு காளிமுத்து அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின் நின்று கொண்டிருப்பவர்கள் அவரது மெய்காப்பாளர்கள் திரு தர்மலிங்கம் அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் எமது தந்தையார் திரு KP ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் கட்சியினர். பாதுகாப்பு அவசியம் தேவை என்கிற அளவில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு தலைவர் இருந்தார் என்றால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே. அந்த அளவிற்கு அப்போதைய அரசியல் களத்தில் தனது அரசியல் எதிரிகளால் இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது எண்ணற்ற வன்முறைகளை தாக்குதல்களை எதிர்கொண்டு
ஆகச்சிறந்த மக்கள் நல பணிகளை ஆற்ற வேண்டிய சூழலில் இருந்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அத்தகைய ஆத்மார்த்தமான மக்கள் நல பணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மகத்தான பணியில் அவரது மெய்காப்பாளர்கள் திரு வி.பி. சாமி அவர்கள், திரு முத்து அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் திரு என். சங்கர் அவர்கள். அன்பே கடவுள் எனும் கொள்கையை கொண்டுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏழைகளின் மகிழ்ச்சியில் இறைவனை காணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆத்மார்த்தமான அன்பில் உருகும் ஏழை தாய் ஒருவர். உடன் புரட்சித் தலைவருடைய மெய் காப்பாளர்களில் ஒருவரான திரு வி.பி. சாமி அவர்கள். தமிழக அரசியல் களத்தில் அன்று தொட்டு இன்றளவிலும் இவ்வாறாக ஏழை எளிய தாய்மார்களின் உள்ளங்களில் ஒளிவிளக்காக ஒளிர்ந்து வாழ்ந்து வருகிறவர்தான் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அத்துடன் இப்படியான சிறப்பு அன்று தொட்டு இன்று வரை தமிழக அரசியல் களத்தில் வேறு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கிட்டிடாத ஒன்று என்பதும் நிதர்சனமான உண்மை. 1974 வருடம் சென்னை சைதாப்பேட்டையில் பேரறிஞர் பெருந்தொகை அண்ணா அவர்களது திருவுருவச் சிலையை திறந்து வைக்க செல்லும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடன் புரட்சித் தலைவருடைய மெய் காப்பாளர்களில் ஒருவரான திரு வி.பி. சாமி அவர்கள். சென்னை சென்ட்ரல் பகுதியைச் சேர்ந்த இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பல்வேறு திரைப்படங்களில் ஒரு ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றியுள்ளவர். குறிப்பாக புரட்சித் தலைவருடைய ரிக்ஷாக்காரன் படத்தில் வில்லன் நடிகர் திரு ராமதாஸ் அவர்களது இரு கூட்டாளிகளில் ஒருவராக இவர் நடித்திருப்பார். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேடையில் தங்களது அன்பிற்கினிய உள்ளத்தின் வளையத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை என்றென்றும் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் நரிக்குறவர் சமூக மக்கள் மற்றும் கட்சி முன்னணியினர் திரு ஆலந்தூர் மோகனரங்கம் அவர்கள் மற்றும் பம்மல் திரு நல்லதம்பி அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவருடைய மெய்காப்பாளர்கள் திரு முத்து அவர்கள், திரு நார்தார் சிங் அவர்கள் மற்றும் திரு கே.பி. ராமகிருஷ்ணன் அவர்கள் 1980 வருடம் மயிலாப்பூர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரு டி.கே. கபாலி அவர்களின் வெற்றிக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மயிலை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. பிரச்சார வாகனத்தில் புரட்சித் தலைவருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான திரு கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் புரட்சித் தலைவருடைய மெய்காப்பாளர் திரு கே.பி. ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த மயிலை தொகுதியில் புரட்சித் தலைவருடைய பிரச்சாரத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு டி.கே. கபாலி அவர்கள் அமோக வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு நாஞ்சில் கி. மனோகரன் அவர்கள் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலுக்கு முந்தைய வருடம்தான் நாஞ்சில் மனோகரன் அவர்கள் புரட்சி தலைவருடைய அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு சென்றார் என்பதும், சென்ற வேகத்திலேயே தேர்தலில் தோற்றும் போனார் என்பதும் வரலாற்று நிகழ்வு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்புடைய இந்த அரசியல் கள புகைப்படங்கள் சார்ந்த தகவல்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மெய்காப்பாளர்களில் ஒருவராக செயல்பட்டுள்ளவரும் எமது தந்தையாருமான திரு கே.பி. ராமகிருஷ்ணன் அவர்களது அனுபவ நினைவுகளிலிருந்து முன்னரே நாம் கேட்டுப்பெற்று தொகுத்துள்ளவைகள். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை சுமார் 20 வருடங்களாக தமிழகத்தில் வெளியாகி கொண்டிருக்கும் ஏராளமான முன்னணி தின வார மாத பத்திரிகைகள் மட்டுமன்றி விகடன் பிரசுரத்தில் வெளியான எம்ஜிஆர் ஒரு சகாப்தம், மனித புனிதர் எம்ஜிஆர் மற்றும் என்றும் வாழும் எம்ஜிஆர் போன்ற தனது நூல்களிலும் கடந்த 40 ஆண்டுகால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனான தனது அனுபவ நினைவுகளை நினைவு கொண்டுள்ள எமது தந்தையார் திரு கே.பி. ராமகிருஷ்ணன் அவர்கள் கூறியுள்ள அதிக அளவிலான தகவல்களை மிக அதிக அளவில் எழுத்தாக்கம் செய்துள்ள வகையில் நாம் இந்த புகைப்பட நிகழ்வுகளை இங்கு தொகுத்துள்ளோம் என்பதை கூற விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊரிருக்கும், அந்த
ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை.